ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இன்றைக்கி Jan 17 ஃப்ரைடே. இன்றைக்கான விலாகை பார்க்கலாம். காலையில் 30 minutes வாக்கிங் முடிச்சுட்டு வார்ம் வாட்டரும் கொஞ்சமாக சைனா கிராஸ் அகர் அகரும் கொஞ்சமாக செஞ்சு வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சூறா காஃப் ஊதி முடித்தேன். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிச்சன் போயிட்டு நம்ம ஒர்க்கை பார்க்க வேண்டியது தான். இன்றைக்கி கொஞ்சம் வேலை தான் நான் செஞ்சேன். 12:45 ஆகிடுச்சி. இதுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி நான் சிக்கன் செமி கிரேவி தான் செய்ய போகிறேன். ரைஸ்லாம் அம்மா செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் மட்டும்தான் இன்னொருக்கு வேலை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டொமேட்டோ வதக்கிறதுக்கு போட்டிருக்கேன். 3 ஆனியனும் வதக்கிறதுக்கு போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்னென்னலாம் மிக்சியில் அரைச்சிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக 1/2 tablespoon மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 tablespoon வீட்டில் அரைச்ச கரம் மசாலா போட்டுக்கலாம். அது கூட கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1 tablespoon ஃபுல் ஆஃப். அப்புறம் இது கூட 3 tablespoon பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த சைடில் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜாரை கழுவி கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் இந்த கிரேவிலேயே நல்லா கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 1 glass தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு செமி கிரேவியாக போதும். அதனால் நான் 200 ml மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 விசிலுக்கு விட்டுருக்கேன். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் 2 விசில்லே. இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தொழுதுட்டு சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி அந்த கிரேவி சிக்கன் 65 அப்புறமேட்டுக்கு வத்தல்லாம் செஞ்சுருந்தாங்க. கிரேவி மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன், மீதியெல்லாம் அம்மா தான் செஞ்சுருந்தாங்க. ஈவினிங்காக ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக மோச்சூர் லட்டு தான் செஞ்சுருந்தேன். இதோட ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.